ஹலோ மக்களே, நான் உங்கள் ராஜா. நீ வாழ்கின்ற போதே உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கொள். நீ தொலைந்து விடாமல் இருப்பதற்காக அல்ல, மற்றவர்கள் உன்னை மறந்து விடாமல் இருக்க. காலம் இன்னும் முடியவில்லை, இனி கண்ணீர் விடவும் தேவையே இல்லை. காலச்சக்கரம் உன் பக்கம் சுழலும். அப்போது உனக்கு வழி கொடுத்த அனைவருக்கும் உன் சிறு புன்னகையால் பதிலடி கொடு. விழுந்து விழுந்து சிரியுங்கள், அதில் தவறேதும் இல்லை. ஆனால் விழுந்தவனை பார்த்து ஒருபோதும் சிரித்து விடாதீர்கள். விழுந்ததால் ஏற்பட்ட காயத்தை விட உங்களின் சிரிப்பு அதிக காயத்தை கொடுத்துவிடும். நீங்கள் யாருக்குமே பிடிக்காதவர்களாய் மாறிப்போவதற்கு ஒரே காரணம் நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்கள் என்பதாக கூட இருக்கலாம். நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதே இல்லை. அதுபோல் தரங்கெட்ட ஒருவனது கண்களுக்கு யாரும் நல்லவர்களாக தெரிவதே இல்லை. இன்பமோ துன்பமோ அனுபவிக்கப் போவது நீதான். உனக்காக மற்றவர்கள் முடிவெடுக்க அனுமதிக்காதே. எதுவானாலும் உனக்கான முடிவுகளை நீயே எடு. மற்றவர்களுக்கு உன்னை விமர்சிக்க தெரிந்த அளவுக்கு உன் நிலையில் இருந்து யோசிக்க தெரியாது என்பதை நினைவில் வை. புதியதாக ஒன்று கிடைக்கப் போகிறது என்று பழகிய ஒன்றை வெறுத்து விடாதே. வரப்போவது உனக்கு வலியை தந்தால் இழந்ததை உன்னால் மீண்டும் அடைவது கடினம். நமக்கான மகிழ்ச்சிகளை வேறு ஒருவர் தருவார் என்ற எதிர்பார்ப்பை உதறி தள்ளிவிட்டு தமக்கான மகிழ்ச்சியை தாமே உருவாக்கி கொள்பவர்கள்தான் நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையானது நல்லதும் அல்ல, மோசமானதும் அல்ல. உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை நல்லதாகவும் மோசமானதாகவும் மாற்றிக்கொள்வது நீதான் என்பதை உணர்ந்து கொள். அளவுக்கு அதிகமான அன்பு மட்டும் நம்மை முட்டாள் ஆக்குவது இல்லை. சிலர் மீது நாம் வைக்கும் கண்மூடித்தனமான நம்பிக்கை கூட நம்மை முட்டாளாக்கி விடுகிறது. தவறு செய்தவனை எத்தனை முறை வேண்டுமானாலும் மன்னித்து விடலாம். துரோகம் செய்தவனை மறந்தும் கூட மீண்டும் மன்னித்து விடாதே. உன் துரோகிக்கு இன்னொரு முறை மன்னிப்பு கொடுப்பது என்பது அவனின் துப்பாக்கிக்கு மற்றொரு தோட்டாவை நீயே போட்டு கொடுப்பது போன்றது. முகம் எது, முகமுடி எது என்று கூட தெரியாமல் பழகி கொண்டுதான் இருக்கிறோம் பல மனிதர்களிடம். விழுந்து எழு, போதுதான். நீ கீழே விழுவதை பார்த்து ரசிக்க காத்திருந்தவன் யார்? உன்னை தூக்கிவிட கை கொடுப்பவன் யார் என்று உனக்கே தெரியும். நமக்கானவர்கள் எப்போதும் நம்மை விட்டு விலகுவதில்லை. நம்மை விட்டு விலகியவர்கள் நமக்கானவர்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு 1000 பேர் வருவார்கள். கஷ்டம் ஒன்று வந்தால்தான் தெரியும் அந்த 1000ல் எத்தனை பேர் உண்மையானவர்கள் என்று. உனக்கான மதிப்பு உன்னிடத்தில் மட்டுமே உண்டு. உன் மதிப்பை மற்றவரிடத்தில் தேடியும் பிறரிடம் நிரூபிக்க போராடியும் உன் நிம்மதியை இழந்து விடாதே. கோபத்தில் நிதானமும், குழப்பத்தில் அமைதியும், துன்பத்தில் தைரியமும், தோல்வியில் பொறுமையும், வெற்றியில் தன்னடக்கமும் தான் வாழ்க்கையை இனிமையாக்கும். மிருகத்திடம் அன்பாக பழகுங்கள், அதற்கு மனித குணம் வந்துவிடும். மனிதனிடம் எச்சரிக்கையுடன் இருங்கள், அவன் எப்போதும் வேண்டுமானாலும் மிருகமாக மாறக்கூடும். பிறரை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டுமென்றால் மௌனமாக இரு. நீ காயப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் தனிமையாக இரு. புதியதாக ஒருவரிடம் பழக ஆரம்பிக்கும்போது அவருடைய சிறப்பான அம்சங்கள் மட்டுமே நம் கண்களுக்கு தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உன்னை சுற்றி இருக்கும் பல பேர் உனக்கு கை கொடுப்பார்கள் என நம்புவதை விட உன் நம்பிக்கை உன்னை எப்போதும் கைவிடாது என்பதை நம்பு. யாருடைய தயவும் உனக்கு தேவைப்படாது. கசப்பான வேப்பம் பூவில் தேன் துளிகள் ஒளிந்திருப்பது போல சில கசப்பான அனுபவங்கள் நமக்கு நல்ல பாடங்களை கற்றுத்தருகிறது. உன் கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, உன்னை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத இந்த உலகில் காயப்படுத்தியவர்களை நினைத்து கலங்காதே. எல்லாம் கடந்து போகும். தற்போது அனைத்தின் மதிப்பும் பணத்தால் தான் அளவிடப்படுகிறது. பாசத்தின் மதிப்பு கூட பணத்தால் அளவீடு செய்யப்படுவதால் இங்கு பல பேரின் வாழ்க்கை நரகமாகத்தான் இருக்கிறது. அழகு என்பது அடுத்தவர்களை கவர்வதில் இல்லை, அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் பழகுவதில் தான் இருக்கிறது. காயங்கள் கொடுக்கும் போலி உறவுகளை விட ஆறுதல் படுத்தி நிம்மதி தரும் தனிமையே மேலானது. உன் உணர்ச்சிகளை விட உன் மனதை திடமாக வை.
இல்லையெனில் ஒவ்வொரு முறையும் உன்னை நீயே இழந்து கொண்டிருப்பாய். இங்கு ஏமாற்றி பிழைப்பதுதான் புத்திசாலித்தனம் என்று ஆகிவிட்டதால் நேர்மையாக வாழ்பவர்கள் பிழைக்க தெரியாதவர்கள் என்றே கருதப்படுகிறார்கள். பலர் செய்கின்ற அவமானங்களையும் சிலர் செய்கின்ற துரோகங்களையும் கண்டு கலங்காதே. அவைதான் உன்னை செதுக்கி எல்லோரும் வணங்கும் சிலையாக மாற்றப் போகிறது. உன் பலவீனங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. அவர்கள் அதை எப்போது வேண்டுமானாலும் உனக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்துவார்கள் என்பதை மறந்து விடாதே. நமக்கு பிடித்தவர்களுடன் வாழ நினைப்பதை விட நம்மை புரிந்து கொண்டவர்களுடன் வாழும்போதுதான் வாழ்க்கை உண்மையில் அழகாகிறது. பாசமான உறவுகள் எப்போதும் நம்மை வெறுத்து ஒதுக்காது. வேஷமான உறவுகள் எப்போதும் நம்மை விரும்பி ஏற்காது. அவர்களின் தேவைகளுக்கு மட்டுமே நம்மை பயன்படுத்தி கொள்ளும். பதிலுக்கு பதில் பேசுபவர்களும் கூட வாதாடலாம். ஆனால் வீம்புக்கு பேசுபவர்களிடம் அமைதியாய் இருப்பதுதான் நல்லது. உன் நிலை தாழ்ந்து போனால் உன் நண்பர்கள் கூட உனக்கு எதிரி ஆவார்கள். உன் நிலை உயர்ந்து விட்டால் உன் எதிரிகள் கூட உனக்கு நண்பர்கள் ஆவார்கள். காரணத்திற்காக யாரிடமும் பழகாதவரை யாரையும் காரணமின்றி பகைத்து கொள்ளும் தேவை வருவதே இல்லை. மற்றவர்களை சீர்திருத்துவதை விட தன்னை சீர்திருத்திக் கொள்வதே முதல் கடமை என்பதை உணருங்கள். கண்களை விட கண்ணீருக்குத்தான் மதிப்பு அதிகம். ஏனென்றால் கண்கள் உலகத்தை காட்டும், கண்ணீர்தான் உள்ளத்தை காட்டும். பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும், கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும், துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தியவர்களையும், வியாதியில் நம்மை விசாரித்தவர்களையும் ஒரு நாளும் மறவாதீர்கள். அவர்கள்தான் நம் உண்மையான உறவுகள். முகமா முகமுடியா என்று கூட தெரியாமலே பழகிக்கொண்டிருக்கிறோம் பல மனிதர்களுடன். பிடித்தவர்கள் என்பதற்காக அவர்களின் பிழைகளை சுட்டிக்காட்ட தவறாதே. பிடிக்காதவர் என்பதற்காக அவர்களிடம் உள்ள நல்லவற்றையும் தவறாக பார்க்காதே. முடியாது என்பதை அப்போதே முடியாது என கூறிவிடுங்கள். முடியும் என்று கூறி அதை உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் முடிந்துவிடும் உங்கள் மீது வைத்துள்ள அனைத்து நம்பிக்கையும். பணத்தால் வாங்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் பணத்தை செலவிடுங்கள். பணத்தால் வாங்க முடியாத விஷயங்களுக்கு உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். கடிக்கும் மிருகங்களோடு கூட எளிதாக வாழ்ந்துவிட முடிகிறது. சில நடிக்கும் மனிதர்களோடு கூட தான் வாழவே முடிவதில்லை. யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே. உறவாக வருபவர்கள் எல்லாம் உயிராக நினைப்பதுதான் தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் ஒவ்வொருவரும் வழிப்போக்கர்கள்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கான துணை கடைசி வரை நீ மட்டுமே. காசு, பணம், பொருளை தேடுங்கள். ஆனால் ஆறுதல் மட்டும் தேடாதீர்கள். ஆறுதல் தேட ஆரம்பிக்கும் போதுதான் நம் வாழ்க்கையை நாமே பிறர் கையில் அடகு வைத்து விடுகிறோம் என்பதை மனதில் வையுங்கள். வாழ்க்கையில் அதிகம் கோபம் கொள்ளாதே. ஏனெனில் உன் வாழ்க்கையில் நீ எதை இழக்கவே கூடாது என்று நினைக்கிறாயோ அதை உன் கோபத்தால் எளிதில் இழந்து விடுவாய். உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே. உன் வார்த்தைகளை காட்டிலும் உன் அமைதி உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும். உன்னை விட்டு பிரிந்தவர்கள் நினைத்து கவலை கொள்ளாதே. அதற்கு காரணம் தவறான மனிதர்களை நீ நேசித்ததாக இருக்கலாம், அல்லது அவர்களிடம் நீ கொண்டிருந்த எதிர்பார்ப்பு தவறாக இருந்திருக்கலாம். உண்மையில் அவர்கள் உன்னை நேசித்தார்கள் என்றால் நீ தவறே செய்திருந்தாலும் அதை திருத்த முயற்சி செய்வார்களே தவிர உன்னை விட்டு விலகிச் செல்ல ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள். உன்னை புரியாதவர்களுக்கு ஒருபோதும் உன்னை புரிய வைக்க முயற்சி செய்யாதே. அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்லி அவர்களை மேம்படுத்த முயல்வதை விட தனக்குத்தானே அறிவுரை சொல்லி தன்னை சீர்படுத்தி கொள்வது சிறந்தது. முதலில் நம்மை நாமே திருத்திக் கொள்ள முயல்வோம். பின்னர் அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்வதை பற்றி யோசிப்போம். ஒவ்வொரு புதிய நாளும் பல வித்தியாசமானவர்களை நமக்கு அறிமுகம் செய்கிறது. அன்பு, துரோகம், கவலை, மகிழ்ச்சி, மாற்றம் போன்றவைகளை பிரித்தறிவதற்குள் நம் வாழ்க்கையை முடிந்து விடுகிறது. இருப்பினும் முயற்சிப்போம் நிம்மதியாய் வாழ. இன்னொரு அழகான வரிகளுடன் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா.